ஏன் அனிஷா, 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 டேய் பிச்சைடா இருக்கிறோம். அம்மா அம்மான்ற மாதிரி அனிஷா அனிஷா நிக்கிட்டு இருக்க. தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்காத. வாய மூடிக்கிட்டு இருந்தானா உனக்கு நல்லது. இப்ப என்ன நடந்துச்சுன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க? அவன் மாமனார் வீட்டுக்கு தானே வந்திருக்கான். டேய் டேய் டேய், இங்க பாரு மச்சான், நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலானாலும் அதுதான் உண்மை. சும்மா எதுக்கு குதிச்சுக்கிட்டு இருக்க? அவன் எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு பையனும் இல்ல. புதுசா இங்க இருந்து வந்துச்சு மாமனார். நீ அந்த ஆளை பாக்குற வரைக்கும் நல்லாதான் இருக்க. அந்த ஆளு பார்த்து அந்த ஆளு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்படி கிறுக்க மாதிரி ஆகுற. அதனால நான் என்ன சொல்றேன், அந்த ஆளு கிட்ட உனக்கு என்னடா சகவாசம்? அந்த ஆளு வயசு என்ன, உன் வயசு என்ன? நீ அந்த ஆளு கூட சேராத மச்சான். அந்த ஆளு சரியில்லை. எந்த ஆளு? உன் மாமே, தாய் மாமே நாய் மாமன்னு ஒருத்த சுத்திட்டு இருக்கானே அவன் தான். டேய் சரிப்பா, உன் மாமனை பத்தி பேசலப்பா. உன் மாமனால இன்னும் நிறைய பட வேண்டியது இருக்கு. பட்டு திருந்து சொல்லி பார்த்தேன் கேட்கல. யூ கேரியான். அந்த ஆளு சொல்றதை கேட்டுக்கிட்டு வந்து குதிச்சுக்கிட்டு இருக்க. பாத்துக்கோ, எதுவும் நல்லதுக்கு இல்ல. அந்த ஆளு எனக்கே நல்லது நினைக்க மாட்டான்டா. அப்ப இப்ப உனக்கு நல்லது நினைப்பான். அவன் சொல்றது ஏன்டா கேக்குற நீ? வாய உடச்சுவான் பத்துக்கோ. இன்னொரு வாட்டி அவரை பத்தி பேசினா அவருக்கு வேணா கோயில் கட்டுறியா? அறிவு கட்டவனுங்களா? வீட்டு வாசல் முன்னாடி நின்னுட்டு எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? பிச்சைக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காண்டி வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிதானே? எதுக்கு வந்திருக்கா? வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்துட்டான். அதான் அப்பாவை பார்த்து கொஞ்சிட்டு போலான்ட்டு வந்திருக்கான். சத்தியமா வாய உடைச்சிருவேன். வாய் தான் முச்சா எனக்கு வேணைய. நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க முடிய மாட்டேங்குது. நான் பேசல, நீ பேசு. அனிஷா எங்க? அனிஷாவா? அது யாரு? நான் என்ன பண்ண? என்ன மறைக்கிற? ஏதோ கூப்பியன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். சும்மா என்ன மறைக்கிற நல்லா வச்சுக்காத சொல்லிட்டேன். கேள்வி கேட்டது நீ, பதில் சொன்னது உன் பாட்டி. என்ன மறைக்கிற? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ சிரிக்கிற? என் வாய் நான் சிரிக்கிற, உனக்கு என்ன? என்ன பாட்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன வெறுப்பேத்துறீங்களா? இங்க பாருங்க பாட்டி, உங்க மேல இருக்க மரியாதைனாலதான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். வெறுப்பேத்தாதீங்க. அவளை வர சொல்லுங்க. உள்ள என்ன பண்றா? என் குரல் கேட்கலையே அவளுக்கு? அனிஷா, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கா வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு? நீ எதுக்குல பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்க? ஐ நோ பாட்டி, ஐ நோ. என்னதுல நோவுது? நோதா பாட்டி, எனக்கு புரியுது, எனக்கு தெரியுது உங்க பிளானேன்னு சொன்னேன். நான் என்ன பிளான் பண்றேன்? அடுத்து இப்போ உங்க வாயில இருந்தே வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா என் மச்சானுக்கும் புரியும். ஈச்சி வாய முடியல. பாட்டி வெறுப்பேத்தாதீங்க, அவளை வர சொல்லுங்க. உண்மை கண்டிதான் சொல்றேன். அவங்க இல்ல. இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவங்க தான் சொன்னாங்க நீங்களும் அந்த ஆளும் இங்க கூட்டிக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி. எந்த ஆளு? வெறுப்பேத்தாதீங்க பாட்டி. உண்மைக்காம சொல்றேன், நான் கூட்டிட்டு வரலப்பா. பாட்டி எனக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும் அவங்க இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நானே இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கேன். காலு ரெண்டும் முட்டியெல்லாம் வலியோ வலி. நிக்க முடியல, மடக்க முடியல, நீட்ட முடியல. ஒண்ணுக்கு ரெண்டு பேராண்டி இருக்கானுங்க. ஒருத்தனும் உருப்படி கிடையாது. அங்க என்னன்னா பொண்டாட்டிய ஒருத்தன் கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போயிட்டான். இங்க ஒருத்தன் பொண்டாட்டிய தேடி ஊர் ஊரா அலையான். என்கிட்ட வந்து சவுண்டை போட்டுக்கிட்டு போலந்தால. அப்பாவும் இல்ல உள்ள, அப்படிதானே? ஆமா இல்ல. பொய் சொல்லாத பாட்டி. இல்லையா? நீ வேணா உள்ள வந்து பாரு. உள்ள வந்து பாரு, இருக்காளான்னு பாப்போம். என்ன வெங்காயத்துக்கு பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கா? பொண்டாட்டி உள்ள இல்லன்னு சொல்றதும் கிளிப்பா இருக்கு போல, அப்படிதானே? மெண்டல், ஒண்ணுமா உனக்கு புரியல? என்ன? நீ சொல்லு மச்சான். கடைசி இந்த வீட்டுக்குள்ள எப்ப போனேன்னு ஞாபகம் இருக்கு? இந்த வீட்டு வாசப்படியிலேயே நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுல உள்ள வர நான் போவேன். உள்ள போகல இது வரைக்கும். வேற ஒண்ணும் இல்ல, உன் பாட்டி உன்னை உள்ள வர வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க மச்சான். வேற ஒண்ணும் இல்ல, அவங்கதான் இருக்கான். அவன் அப்பன மாதிரியே விஷம் முடிச்சவன். எப்படி கோத்துறான் பாரு. பாட்டி கத்தாதம்ல, காதெல்லாம் வலிக்குது. உள்ளதான் இருக்கா, கூட்டிட்டு வரேன். இவ்வளவு நேரம் இல்லன்னு சொன்னீங்க? அது வயசாகுதுல, ஞாபக மதி அதிகமா இருக்கு. பாத்ரூம்ல இருக்கா, கூட்டிட்டு வரேன் இரு. அனிஷா, இல்ல கூறுகிட்டவனே விளங்காதவனே, பாத்ரூம்ல இருக்காங்கற. அனிஷா அனிஷான்னு கத்திக்கிட்டு கிடக்க. பாதியில ஓடி வர முடியும்? ஆள பாரு ஆள. சி இல்ல வரேன். அப்ப வீட்டுக்குள்ள வர மாட்டானா, வாசல்ல நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கான். அந்த பிள்ளை வந்து இருக்கிறது நமக்கு பொறுக்க மாட்டேங்குதே. ஆமா ஆமா, அப்ப பொல்லாத அப்பன். இன்னொருத்தி இழுத்துக்கிட்டு வந்த அப்பன். என் அம்மா இருக்கும் போதே இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்தணுவன். இங்க பாருமா, என் மாமா ரொம்ப பாவம். வெள்ளந்தியான மனுஷன். வெள்ளந்திய என்கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பான முடிவெடுத்து
கடைசி எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு இத நிறைய வாட்டி நானே அந்த பையன் கிட்ட சொல்ல முயற்சி பண்ணிருக்கேன். என் மாமா இது தெரிஞ்சா ஊர் ஃபுல்லா என் பேரு கெட்டு போயிரும், என்ன எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி என் மாமா யாருக்கிட்டயுமே சொல்ல விடல. என் மாமே ரொம்ப நல்லவன். என் மாமனை மட்டும் தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சிடாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு குழந்தை குட்டின்னு எதனா வந்துச்சுன்னா அவருக்கு ஆசையா இருக்கும் அந்த பேரன் கூட பேசணும், விளையாடணும், தூக்கி வச்சு கொஞ்சணும்னு சொல்லி. பையனை தான் இழந்துட்டாரு, பேர பேத்திங்களும் இழந்துடக்கூடாது. வயசான காலத்துல இதுதானே அவருக்கு இருக்க ஒரே ஆறுதல். நீதான் அவன் கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும். நான் இப்பவுமே சொல்லி அவனை இங்க கூட்டிக்கிட்டு வான்னு சொல்லல. அதுக்கான நேரம் காலம் ஏதாச்சும் கூடி வரும்போது நீ அந்த பையன் கிட்ட சொல்லு. நீ அப்படி சொல்லி அவனை கூட்டிகிட்டு வரும்போது அந்த பையனுக்கு நான் எந்த விதத்திலையும் தடங்களா இருக்கவே மாட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியல. உங்க மேலயும் சரி அவர் மேலயும் சரி கேட்ட வரைக்கும் எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த விஷயம் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே? மாமாக்கு, அத்தைக்கு. ஆனா அவங்களும் ஏன் உங்க மேல கோவப்படுறாங்க? அப்போ உங்களுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னா அந்த குழந்தை இது கேக்குறது தப்புதான். இவ்வளோ பெரியவங்க கிட்ட இவ்வளோ அநாகரிகமா கேக்குறது தப்புதான். நான் இது உங்ககிட்ட கேட்கலன்னா அவர்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லும் போது அவர் கேட்பாரு. எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. அந்த குழந்தை எப்படி, யாருடைய குழந்தை? அது அது அதை மட்டும் கேட்காதம்மா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? பேச பேச எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மொழியாத கேட்டு பேர சொல்லிட்டேன். பியாரமா எனக்கு அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் பிள்ளை என் கையில இருந்தவன். உனக்கு முன்னாடியே என் பிள்ளைய நான் பார்த்தவன். உனக்கு அப்புறம் தான் என் பிள்ளை இல்ல, என் பிள்ளைக்கு அப்புறம் தான் நீ. என் பிள்ளையோட கால் தூசிக்கு பெற மாட்டேன். நீலாம் என் பிள்ளைய பேச வந்துட்ட போல. இங்க பாரு, இன்னொரு வாட்டி என் பிள்ளைய அவன் இவன் இழுத்துட்டு வந்தவன், பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்தவன், இந்த வார்த்தையை பேசினா வாய் இழுத்து வச்சு என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். என் பிள்ளைக்கு தாண்டிதான் எவனா இருந்தாலும் மரியாதை கொடுத்து மரியாதை பேச கத்துக்கோ. இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு இது ஒண்ணும் அப்ப வீடு இல்ல, இது என் வீடு. என் பையனை பேசுற அளவுக்கு நீ ஒண்ணு இன்னும் பெரிய மனுஷன் ஆகல. இன்னொரு வாட்டி அவனை பத்தி பேசினா மரியாதை கிட்ட சொல்லிட்டேன். இங்க பாருங்க, ஷவனா ஒருத்தர் ரோட்ல போறவனுக்குலாம் மரியாதை கொடுத்து பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ரோட்ல போறவனோ உங்க பையனும் எனக்கு ஒண்ணுதான். ஷவனே தெரியாது, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. சும்மா பையன் ஆட்டுக்குட்டிய அப்பன்ற உறவெல்லாம் தூக்கிக்கிட்டு இங்க வராதிங்க. ஷார கேட்டு நீங்க வந்த, ஷார கேட்டு இங்க வந்தன்னு கேட்டேன். உன்னதாண்டி கேக்குறேன். இல்ல, மாமா தான் கூட்டிட்டு வந்தாரு. என்ன சொன்ன? என்ன சொன்னா? இல்லங்க, அது வந்து என்ன அவளுக்கு மாமா தான் அது. உனக்கு வேண்டாம்னு நீ ஒதுங்கிட்டா, அதுக்கு நீ அவளும் வேண்டாம்னு மொத்தமா ஒதுங்கிக்கணுமோ? சொல்லல ஒதுங்கிக்கணுமான்னு கேட்டேன். உனக்கு தேவைன்னா நீ ஒதுங்கி இருந்துக்கோ. சும்மா அவ பேசுறானா அதெல்லாம் நீ தடுக்க கூடாது சொல்லிட்டேன். உனக்கு தேவைன்னா நீ ஒதுங்கி இருக்கல்ல. ஏன் பேசல, எதுக்கு பேச நாங்க வந்து கேட்கமா? அவ பேசுறத நீ எதுக்கு தடுக்கிறா? உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறேன். அவ ஏன் பொண்டாட்டி, எனக்கு முழு உரிமை இருக்கு. அவ யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்ற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அவ என்ன நம்பி வந்திருக்கவ, கண்டவன் வீட்டுல விடுறதுக்கு அவன் ஒன்னும் ரோட்ல போறவ இல்ல. என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி எங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு நிஷா, இன்னொரு வாட்டி மாமனார் கூப்பிட்டாரு, மண்ணாங்கட்டி கூப்பிட்டாருன்னு வந்தன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அதுதான் உன்னுக்கும் எனக்கும் இருக்க கடைசி பார்வையா இருக்கும், பேச்சும் இருக்கும். சத்தியமா சொல்றேன். அதுக்கப்புறமா அப்படியே முடிச்சுக்க வேண்டியதுதான் இது எல்லாத்தையுமே. உனக்கு நான் முக்கியமா இல்ல மாமனாரும் முக்கியமா? உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், உனக்கு யார் முக்கியம்? நீங்க வந்தா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? உன்கிட்ட தான் கேக்குறேன். நீ என்ன சின்ன குழந்தையா, ஒண்ணுமே தெரியாதா பப்பாவா? உனக்கு தெரியும்ல நீங்க வர்றது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி. அதே மீறி இங்க வந்திருக்கானா என்ன அர்த்தம்? உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், என்ன அர்த்தம்னு கேட்டேன். அது எப்படி திட்டுமா பேசுவான், கண்ணீர் அப்படி கண்ணுக்குள்ள ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடியே வச்சிருப்பியோ? எதுவுமே கேட்டக்கூடாது உன்ன. நீ பண்றது எதையுமே நான் சொல்லி காட்டிருக்க கூடாது. வாய மூடிக்கிட்டு இருக்கணும், அப்படித்தானே? இங்க பாரு, நீ என்ன நம்பி நான் மட்டும் போதும்னு வந்தவ தானே.
ஆ? உனக்கு நான் மட்டும் போதும். எங்க மாமனாரு மாமியாரு மண்ணாங்கட்டின்னு யாரும் இல்ல உனக்கு. இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ள நான் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். புரியும்னு நினைக்கிறேன். மரியாதையா கண்ணை தொடச்சுக்கிட்டு என் கூட வா. அம்மாடி, எவன் சொன்னாலும் சொல்லலாம், நான் தான் உன் மாமனாரு, சரியா? ஆ? சரி, இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ எப்ப வரணும்னாலும் இந்த வீட்டு வாசப்படி திறந்தே இருக்கும். நீ எப்ப வேணாலும் வரலாம். அத சொல்ல நீ யாரு? நான் உன்னை பெத்தவன். நீ தான் என் புள்ள. நான் உன்னை பெத்தவன். அதையும் மீறி இல்ல, நீ எனக்கு அப்பனே இல்லன்னு சொல்லி தடுக்கிற அப்படின்னா உன் அம்மாவை கேவலப்படுத்துறதுக்கு சமம். இதுக்கு மேல சொல்ல நான் சொல்லிக்கோ. ஆ, இருக்கலாம். நீ என்ன பெத்தவனாவே இருக்கலாம். ஆனா பெத்தவன்ற ஸ்தானத்துல இருந்து நீ என்னையா பண்ணிட்ட எனக்கு? சில என்ன பண்ணிட்ட? ஊர் ஃபுல்லா நல்ல பேரா உனக்கு? ஆ? உன் பேரை போய் சொன்னாலே 2 பொண்டாட்டிக்காரன். பொண்டாட்டிய கொன்னுட்டு இன்னொருத்திய கட்டிக்கிட்டவன். பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே இன்னொருத்தவங்க கூட குடும்பம் நடத்தி குழந்தைய பெத்துக்கணும்னு நினைச்சவன். சொப்பா, என்ன பேரு வாங்கி கொடுத்துருக்க எனக்கு. பிள்ளைன்னு வெளியே போய் சொல்லிக்கிற ரொம்ப பெருமையா இருக்கு. இதெல்லாம் கேட்டுதான் எங்க அம்மா இறந்தா. அவளை என்ன பத்தி யோசிக்கல, நீ என்ன பத்தி யோசிக்கல, நான் மட்டும் உங்களை பத்தி யோசிக்கணும் போல, அப்படித்தானே? இங்க பாரு அனிஷா, சிவங்க உனக்கு தேவையில்லை. அவ்வளவுதான். பாப்பலாம். என் மருமவன் இங்க எப்ப வேணாலும் வருவான். அதை நீ தடுக்காத. நீ வரல, நான் ஏன் வரல எதுக்கு வரலன்னு கேட்டனா, அதே மாதிரி அவ வர்றதையும் நீ தடுக்க கூடாது. உன் மேல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே மாதிரிதான் அவ மேலே எனக்கு உரிமை இருக்கு. அவ என் வீட்டு மருமவ. என் கண் முன்னாடி வச்சு பிள்ளை அதட்ட வேறலாம் வேண்டாம். நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சென்னையா பண்ணுவேன், சென்னையா பண்ணுவேன். ரகு, எங்க அவங்கெல்லாம் கூட்டிட்டு வரல ரகு. எனக்கு வேற வழி இல்லாம தான் வந்தேன். அவரை எதுவும் சொல்லாதீங்க. புதுசா உறவு தேவைப்படுது உனக்கு? ஆ, புதுசா தேவைப்படுதுன்னு கேக்குறேன். நானே தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டேன்டி. உனக்கு என்ன, உனக்கு என்னன்னு கேக்குறேன். வேண்டாம் நிஷா, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வா போலாம். வா போலாம்னா எங்க கூட்டிட்டு போறா? கழுத்தை பிடிச்சா வெளிய தள்ளி விட்டா மறுபடியும் அங்க கூட்டிட்டு போய் நிக்கணுமா அவள? எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எங்க கூட்டிட்டு போனோம்னு சொல்லி. அதான் எங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். பிள்ளைய கூட்டிட்டு நான் ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருப்பியோ? சிங்க பாரு, மரியாதையா வீட்டுக்குள்ள வா. வீட்டுக்குள்ள வந்துருங்க 2 பேரும். செத்தாலும் சாவினை தவிர இந்த வீட்டு நடையிட மாட்டேன். நீங்க யாரு வேணாலும் என்ன கைவிடலாம். ஆனா ஒருத்தர் இருக்காரு, என் மாமா, என் தாய் மாமா. அவர் என்னை எப்பவுமே கைவிட மாட்டாரு. அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அவரு நான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லலாம் செய்யல. அவரா புரிஞ்சுக்கிட்டு நான் இருக்கேன் உனக்கு இந்த ஊர்ல, நீ ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. உங்களா மாதிரி இல்ல, சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரோட்ல விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இத்தனை நாளா அப்பா அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கே அங்க எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி வெளியே விரட்டி விட்டுட்டாங்க. நான் ஒண்ணு முட்டாள் இல்லை என் பொண்டாட்டி மறுபடியும் அங்க கூட்டிட்டு போறதுக்கு. நினைச்சேன் இந்த விலங்கானவன் எதையாச்சும் அவனை பண்ணிருப்பான்னு சொல்லி நினைச்சோம்ல. அப்பமே எனக்கு தெரியும் அந்த விலங்கானவன் கூட சேராதன்னு எத்தனை வாட்டி சொல்றேன். காதுல உழுத உனக்கு. ஏன் உன் அப்பா இப்படி பண்றான்? இங்க பாரியா, உன் அப்பா பண்றது எதுவுமே சரியில்லை பத்துக்கோ. குடும்பத்துக்குள்ள குட்டையை குழப்பி விட்டுட்டு பிரச்சனை இழுத்து விடணும்னு நினைக்கிறான். பாத்து இருந்துக்கு சொல்லு, இல்லன்னு வச்சுக்கோ மரியாதை கெட்டு போயிட்டு அலைவான். அந்த ஆளுக்கு நானே மரியாதை தர மாட்டேன், நீங்க தரணும் நான் ஏன் எதிர்பார்க்க போறேன்? அட போங்க பாட்டி. என்ன மரியாதை இல்லாம பேசிட்டனோ? அவருன்னு வேணா சொல்லவா, இல்ல மகாராஜன் வேணா சொல்லவா மாமாவே? அந்த ஆள் வீட்டுக்கெல்லாம் எங்க வீட்டு மருமகள அனுப்ப முடியாது. வேஷம் முடிச்சவன் அவன் வீட்டுக்கு அனுப்பி மொத்தத்தையும் கூட நாசம் பண்றதுக்கா? ஏற்கனவே அழிச்ச வரைக்கும் போதும். என்ன உங்க பையன் தப்பு பண்ணாரோ அதை என் அம்மா கிட்ட சொன்னதுக்கு உங்களுக்கு என் மாமாவை பார்த்தா தப்பா தெரியுது, அப்படித்தானே? தப்பு பண்ணிட்டு பக்கத்துலயே நின்னுகிட்டு நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோங்க சிலவங்க எல்லாம். அவங்கள பார்த்தா உங்களுக்கு நல்லவங்க மாதிரி தெரியுது, அப்படித்தானே? என் கூட வரியா இல்லையா? அவ்வளவுதான், கடைசியா கேக்குறேன். வா போலாம். கார் எடுத்துட்டு சொன்ன, எடுத்துட்டு இருந்தியா? ஏ, அந்த ஆளுக்கு எல்லாம் போய் கார்லாம் கேட்க முடியாது, அவன் ஒரு பேச்சுக்காரன். டேய் சரிப்பா, உன் மாமா மகாராஜன் கிட்ட எல்லாம் போய் கார் கேட்க முடியாது. சும்மா உன்கிட்ட வேற மாதிரி பேசுவாரு, யான் கிட்ட வேற மாதிரி பேசுவாரு. உனக்கு யான் தான் புரிய மாட்டேங்குன்னு தெரியல. அறிவை தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் பின்னாடி வச்சுட்டானா அந்த கடவுள் தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம பஸ்ல போவோம். ஐயா ஆதி, பா, மாமாவோட வண்டி பின்னாடிதான் இருக்கு, எடுத்துட்டு போங்க. சரிப்பா. அவன் வண்டி எனக்கு தேவையில்லை. உனக்கு என்னடா வண்டி தானடா வேணும், அப்புறம் என்னடா உனக்கு? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? வண்டி எடுத்துட்டு சொன்ன, அதை மட்டும் செய்ய வேண்டியதானே? ஏ, அங்க போனேன், ரேஷ்மாக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரின்னு கூட்டிட்டு வரேன்ட்டு வந்தேன், அப்படியே மறந்துட்டு வந்தேன். அந்த ஆள் பேச்சுக்காரன் வண்டி எடுத்துட்டு போயிட்டான். இங்க பாரு, அந்த ஆளுக்கு உன்னை பத்தி அக்கறை என்னெல்லாம் இல்ல. சும்மா அந்த ஆளை பிடிச்சிட்டு தொங்காத.
நானே அவளை மதிக்க மாட்டேங்கிறேன், நீ ஏன்டா மதிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்க? அததான் நானும் கேக்குறேன், நீ ஏன்டா அவரை மதிக்க மாட்டேங்கிற? ஆ, அவர் என்ன மத்தவன மாதிரியா 2 பொண்டாட்டி வச்சுட்டு சுத்திக்கிட்டு கிடக்குறதுக்கு? ஐயோ இல்லன்னா மட்டும் மாமன் ரொம்ப ஒழுக்கமானவன் தான். ஆமா, உன் அப்பா தெரிஞ்சு பண்றது அவன் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான் 2 பேருக்கும் இருக்க வித்தியாசம். சொல்ல போனா இவர் அவரை விட எவ்வளவோ பரவாயில்ல. ஐயா, வண்டி பின்னாடிதான் இருக்கு, அந்த வண்டி எடுத்துட்டு போக சொல்லு. எனக்கு ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லு. அந்த வண்டி ஒண்ணும் எந்த இல்ல, பக்கத்து வீட்டு முருகேஷ் வந்து, நான் சொல்லிக்கிறேன், எடுத்துட்டு போக சொல்லு. அப்புறம் என்னடா, அதான் அவரு தராருல, நம்மளா போய் கேட்டாதான்டா அசிங்கம். அவரே தரும்போது வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. சி பயமுடு. அனிஷா வா போலாம். பாட்டி போயிட்டு வரேன், பா போயிட்டு வரேன். மாமா ம். அனிஷா பாட்டி கிட்ட சொன்னேன். இங்க பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த ஆள் வீட்டுக்குலாம் நீ வராத. வா நம்ம போலாம். சரி. ஏலே, என்ன பல்ல காமிச்சிட்டு நின்னுட்டு இருக்க? அந்த பிள்ளை போகும்போது என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்களாமா? என்ன சொல்லுச்சு? போயிட்டு வரேன்னு சொல்லுச்சு. இல்லம்மா, போயிட்டு வர மாமான்னு சொல்லிச்சு. என்னையும் வரவா நினைக்கிறதுக்கு என் பிள்ளையோட பொண்டாட்டி வந்துட்டா. உன் பிள்ளையோட பொண்டாட்டி? அப்ப உனக்கு யாரு? என் மருமகமா? அப்ப மருமகன் சொல்லி பழகி அதை விட்டு உன் பிள்ளையோட பொண்டாட்டிங்கிறா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, என் பிள்ளை வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிட்டு. அது போதும், எனக்கு இப்பவுமே சேர்த்துட்டா கூட நிம்மதியா தான் இருக்கும். என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? என்ன பாரு, பியாரம் பேத்தி எல்லாம் பார்த்து பியாரனுக்கு கல்யாணம் முடிச்சு இப்ப பியாரனோட குழந்தைய எடுக்கிற அளவுக்கு நான் இருக்கேன். அப்ப நீ அப்படி இருக்க வேண்டாமா? இன்னும் பியாரம் பேத்திய கூட பார்க்காம போய் சேர் பண்ணிக்கிட்டு கிடக்கா? அதெல்லாம் யாரு அள்ளி கொண்டு வர்றது? மேல நீதான் கொண்டு வரணும். என்ன நீ தானே கொண்டு வரணும்? அந்த பாக்கியம் கடவுள் எனக்கு கொடுப்பானு தெரியலையம்மா. அதெல்லாம் கிடைக்கையா? உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். எங்க 25 வருஷமா என் பிள்ளைய பிரிஞ்சிருந்ததை தவிர வேற என்ன நல்லது எனக்கு நடந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என் பிள்ளைய பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லதாமா? சொல்லுங்கம்மா. அவன் சேரக்கூடாத சேர்க்க கூட சேர்ந்திருக்கான். அதெல்லாம் பட்டு திரும்பி வருவான் அப்பன்னு சொல்லி நீ வேணா பாரு. பேரன் பேத்தி எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருப்பா. அம்மாவை சொல்றேன், அம்மா வாக்கு கண்டிப்பா பழிக்கும். வா உள்ள போ. நான் அவன் கூடயே இருப்பான்னு நினைச்சுமா அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தோம். ஒரு 2 நாள் போல வீட்டுல இருப்பான் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி பரவாயில்ல, வீடு தேடி வராதவன் எனக்கு வீடு தேடியாச்சும் வந்திருக்கானே, அது வரைக்கும் நல்லது நினைச்சுக்க வேண்டியதான். வருத்தப்படாதல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உள்ளவா. சரி, உன் பொண்டாட்டிக்கு அண்ணே அவன் வந்திருந்தானே, என்ன விஷயமா? என் பேர்ல இருக்க சொத்தெல்லாம் இனி ரகுக்கு தானே, அதை மாத்தி எழுதி வச்சீங்கன்னா அவன் ஊர்லயே இருந்து எதையாச்சும் தொழில தொடங்குவாளேன்னு சொல்லிட்டு போனான். சரி சரி. ஏமா சொன்ன உடனே ஒரு மாறி ஆயிட்டீங்க? இல்ல, ரகுக்கு நல்லது நினைக்கிறான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் காரியம் இல்லாம எதையும் பண்ண மாட்டானே, அதான் யோசனையா இருக்கு. சரி பொறுத்திருந்து பாப்போம் என்ன யோசிக்கிறான்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லம்மா, அவன் நல்லவன் தான். நீங்க அவகிட்ட தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் போயிட்டு சொன்னதை நினைச்சு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பழசே. அவன் ஏதோ யதார்த்தமா அன்னைக்கு அவகிட்ட சொல்லிட்டாமா, மத்தபடி எதுவும் இல்ல. யதார்த்தமா சொன்னானா இல்ல காரியம் ஆகணுமான்னு சொன்னானு எனக்கு தெரியும். பாப்போம் என்ன ஏதுன்னு. திருதிப்புன்னு சொத்தை மொத்தம் மாத்தி எழுதணும்னு சொல்றான்ல, அதான் யோசனையா இருக்கு. அவன் என்ன அவன் பேர்லயே எழுதிக்க சொல்லி கேட்கான்? பிள்ளை பேர்ல தானே எழுத சொல்லி கேட்கறான். அதுதான் எனக்கு எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் இந்த பாட்டி கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். இனிமே வந்து ஓரளவுக்கு நிறைய பாட்டி கேரக்டர் வரும். நிறைய பேர் என்ன கேட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கதை வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து பயங்கரமா கரெக்டா கெஸ் எல்லாம் பண்ணி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஃபுல்லா பாக்குறவங்க கரெக்டா கமெண்ட் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாக்குறவங்களா, இல்ல நீங்க நான் சொல்ல வர்றது புரிஞ்சுக்கலையா, உங்களுக்கு புரியலையா, இல்ல என்னால உங்களுக்கு புரிய வைக்க முடியலையான்னு தெரியல. ஒரு சிலவங்களுக்கு வந்து கதையை போட்டு குழப்பறீங்க, ஒரு தெளிவாவே இல்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த கமெண்ட்டுக்குலாம் நான் ஈவினிங் ரிப்ளை பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து என்கிட்ட ஏதாச்சும் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல. நான் வந்து இன்னைக்கு என்ன சண்டேன்றதுனால லீவ் தான். நான் முக்காவாசி எல்லா கமெண்டும் ரீட் பண்ணிடுவேன் இன்னைக்கு. அப்புறமா வந்து சாந்தி அக்கா வந்து நிறைய கேள்வி கேட்டு இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு எல்லாமே பதில் சொல்றேன் இன்னைக்கு. பதில் சொல்றேன் மீன்ஸ் எப்படி சொல்றது, நான் பண்ணதா சரி அப்படின்னு இல்லக்கா, நீங்க கரெக்டா கேள்வி கேட்டிருக்கீங்க. கேள்வி வந்து எப்படி சொல்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேள்வி. அந்த ஒரு லைன் பை லைனா ரொம்ப அந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்ற பட்சத்துல எனக்கு உங்களுக்கு வந்து தனியா கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. நான் கண்டிப்பா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர்ல நான் மெசேஜ் பண்ணுவேன். இன்னைக்கு ஜஸ்ட் கமெண்ட் எல்லாமே மேலோட்டமா படிச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு வீடியோல லாஸ்டா நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஈவினிங் வீடியோல கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணணும். நான் கரெக்டா தான் சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றேன்னா
அவங்க பேர் வந்து கண்மணி ஈஸ்வரியான்னு சம்திங் எனக்கு தெரியல. நான் கமெண்ட் செக்ஷன் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. நான் பார்த்துட்டு ஈவினிங் வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணுறேன். அவங்க வந்து நான் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயம் இது மாற்றிக்கோங்க அது மாற்றிக்கோங்கன்னு பண்ணுவாங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு வாய்ஸ் ஓவரில் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கமெண்ட் பண்ணுறதே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. நான் சொன்னதில் அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்களான்னு தெரியல. நீங்க எங்க இருக்கீங்க, கமெண்ட் வீடியோஸ் பாக்குறீங்களான்னு தெரியல. பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சிலவங்க வந்து நம்ம கூட வந்து 2 டைப் ஆஃப் எப்பவுமே வந்து பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் சரி சரியா பண்ணாலும் சரி ரெண்டுத்துக்குமே தட்டி கொடுப்பாங்க. நீ சூப்பரா பண்ற, இனி பண்றதான் கரெக்ட், எல்லாமே சரியா பண்றமா, அழகு போல பண்ற அப்படின்ற ஒரு அது வந்து அன்கண்டிஷனல் லவ். அது எக்ஸ்ட்ரீம். அதை சொல்லவே வார்த்தை இருக்காது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்றாங்க. அது வந்து ஒரு டைப் ஆஃப். இன்னொன்று வந்து நான் சொல்றேன் இந்த சாந்தி சிஸ்டர். அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு அந்த கமெண்ட் வந்து எங்க இருக்குன்னு தெரியல. கமெண்ட் பண்ண கீழே போய்கிட்டே இருக்கு. நான் அது நேம் வந்து கண்மணி ஈஸ்வரி சம்திங். சாரி சிஸ்டர், எனக்கு பேர் தப்பா சொல்றேன்னு என்னன்னு தெரியல. அவங்க வந்து இந்த 2 டைப் ஆஃப் இவங்க 2 பேர் எனக்கு இப்போதைக்கு இருக்கு. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நேம் தெரியல. அதனால வந்து நான் இன்னைக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன் எல்லாருமே. இவங்க வந்து எப்படின்னா நான் நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க அதுக்கு அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. நான் ஒரு சில விஷயத்த வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு தப்பா கன்வே பண்றேன் அப்படின்னா இது தப்பா இருக்குமா, நீ இப்படி பண்ணக்கூடாதுமா, அது எப்படி நீ வந்து இது வந்து ஒரு ரொம்ப வந்து எப்படி சொல்றது, இப்போ ரேஷ்மா ராம் மேரேஜ் வந்து நான் கொண்டு போற விதம் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரியாலிட்டியா நினைக்கும் போது பாருங்களேன் அது ரொம்ப பெரிய தப்பு. ஆமா, ஸ்டோரிக்காண்டி ஜஸ்ட் லைக் தட் அப்படி எடுத்துட்டு போறேன். ஆனா ரியாலிட்டியில அது பார்க்கும்போது நிறைய பேருக்கு இப்படி பண்ணா கூட பரவாயில்ல போல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அப்படின்னு ஒரு சில தப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டுவாங்க. லைட்டா தட்டி இதை வந்து நீ இப்படி கொண்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 2 டைப் ஆஃப் லவ் காட்டுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், என் மேல அக்கறைப்படுறாங்க அப்படின்றது எனக்கு புரியுது. நான் அதை உங்ககிட்ட பேசும்போது தப்பா பேசுறேனா அப்படின்னு தெரியல. நான் தனியா தானே ரிப்ளை மட்டும் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கூட கான்வர்சேஷன் எனக்கு இல்ல பாத்தீங்களா. அதனால வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் என்ன சொல்ல வரேன்றதே புரிய மாட்டேங்குது எனக்கு. நான் ஏதாச்சும் ஒரு சொன்னேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணி அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நான் என்ன தப்பு பண்றேன்னு எனக்கே தெரியல. சரியாதான் கொண்டு வர நானே நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுன்னு கொண்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு ஆச்சா வந்து கொஞ்சம் டக்குன்னு ஆஷா பேசுற மாதிரி நீங்கன்னு சொல்ல வேற ஒருத்தவங்க வந்து இது ஒரு மெண்டல் மாதிரி போட்டுன்னு இருக்கு அப்படின்னுறாங்க. ஸோ என்ன சொல்லுறதுன்னா நீங்க வந்து நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கமெண்ட் பண்றதே நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். என் ஸ்டோரி வைஸா நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் கேட்டுப்பேன். இந்த மெண்டல் லூசு இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்களா அவங்களதான் நான் மென்ஷன் பண்ணி சொல்றேனே. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 2 டைப் சொல்லியிருந்தேன்ல. நான் என்ன பண்ணாலும் சூப்பர்னு சொல்றவங்களும் சரி, நான் ஒரு எஃபெக்ட் போட்டு பண்றேன் அதை நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க. தப்பு பண்றேன் அப்படின்னா தப்புன்னு சொல்றவங்க 2 பேருமே சரி. எனக்கு நான் அவங்கள சொல்லல. இது வந்து 3வது கேட்டகரி. அவங்க வந்து ஒரு மாதிரி அது எந்த ரகத்துல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணாலும் அடிப்பாங்க, நான் நல்லது பண்ணாலும் அடி, கெட்டது பண்ணாலும் அடி விழுந்துகிட்டே இருக்கும்ன்ற மாதிரி கேட்டகரி. அவங்களதான் நான் சொல்றேனே தவிர உங்க இல்ல சீஸ். நீங்க தப்பா நினைச்சிட்டு வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ரிலேட்டிவ்ஸும் இருக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் இருக்கும் சரி, அந்த அளவுக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தப்பு பண்ணா தப்புன்னு சொல்றதுக்கோ சரின்னு சொல்றதுக்கோ நம்ம கூட யாருமே இல்லைன்னா அது வந்து இல்லைன்ற பட்சத்துலதான் புரியும் அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க நம்ம கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நானும் எல்லா கமெண்ட்லயும் தள்ளி பாக்குறேன். அவங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்கன்ட்டு வரவே மாட்டேங்குது. அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. இன்கேஸ் நீங்க பிஸியா இருந்தீங்க அதனாலதான் கமெண்ட் பண்ணலன்னா இட்ஸ் ஓகே. அது அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுது. உங்க பிஸி எல்லாமே நீங்க கமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இன்கேஸ் நான் சொன்னது உங்களுக்கு தப்பாயிட்டு அப்படின்னா சாரி சிஸ்டர், மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது அப்புறமா வந்து எனக்கு என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ற என்னோட அன்பார்ந்த சொந்தங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு ஸ்டோரி வைஸா ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு கேளுங்க. இந்த வீடியோல நான் நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் பண்ண போறேன் ஒரு சிலவங்களுக்கு. அதனாலதான் புரியல, குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் அனு வந்து போலீஸை வந்து செருப்படுத்து காமிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப மொட்டையாவே கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவேன். இந்த மாதிரி லாஸ்ட்ல அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சொன்னாங்களே, பாய்.